நீங்க செய்யற காரியத்தை நான் சொன்ன ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். பட் நீங்கள் தேவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் பக்தி வைராக்கியம் உள்ளவரை காண்பிப்பீங்க, அவ்வளவாய் உங்க வைராக்கியத்தை காண்பிப்பீங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறீங்க. சிலர் எனக்கு எதிர்காலமே வேணாம் பாஸ்டர், என் வாழ்க்கையே கர்த்தர் தான், கர்த்தருடைய ஊழியத்திற்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர். தன்னுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்க கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? கர்த்தர் மேல் அன்புள்ளவங்க கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இலக்க ஆயத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க. பாருங்க, அல்லேலூயா. சிஸ்டர் நான் சொல்றேன் கேளுங்க, ஜெபிக்கிறது எல்லாருமே ஜெபிப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக நீங்க எவைகள் எல்லாம் இலக்க ஆயத்தம் உள்ளவங்களா வர்றீங்களோ நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். சிலர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டதனால் அந்த ரட்சிப்பின் மேன்மைக்காக தங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நீ சர்ச்சுக்கு போறியா, நீ நீ சொந்த பந்தத்துல எந்த இதுலயும் கலந்துக்க கூடாது, நீ ஆண்டவரை தேடுறியா, இனி உன்னை வீட்டிலேயே சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, யார் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிடாதவர். எல்லாவற்றிற்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் எனக்கு நஷ்டம் குப்பைன்னு தூக்கி போட்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் கர்த்தருக்காக நிக்கிறேன்னு சொல்றது பக்தி வைராக்கியம்.